எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியாவுக்கும் நம்ம சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படத்துல நடிச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் என்னன்னா, இது வடைய தூக்கும் காக்கா காக்கா ஓட்டமாடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது ஐசு வைக்குது ஓடுங்க ஒடுங்கிறாங்க. என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காமெடி ஜானிய மட்டும் என்னடா வாய் வளருது இருங்க சார். காமெடி காமெடி படம் தாங்க இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படம் எடுத்திருக்காங்க. நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாரும் சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ரொம்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் 2 நாளாவது இந்த படம் தியேட்டர்ல உட்காந்து நீங்க நம்மளோட காக்கா படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும். மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா பரமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சு கொள்றேன். நிறைய பாட்டுலாம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கமாண்ட்டு இதுல கூட டைரக்டர் சார் என்ன திட்டுற மாதிரியே வச்சிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுல நான் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பசிக்கும். ஏற்கனவே நிறைய ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால நானும் ஷார்ட்டா முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இந்த ஆடியோ லான்ச்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. காக்காங்கிறது வடைய தூக்கத்தா நைஸ் பண்ணுது. அதுதாங்க. நீங்க படத்தை பாத்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த திருச்சியில ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் மணிசுகாந்த், அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ்ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் என்னுடைய ரோல் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரைலர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்களுங்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேலில் அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நலன் சார், எல்லில் சார், தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்க படங்கள் துல்லாத மனம் துள்ளலாம். எவ்வளோ கதை இருந்தாலும் அது ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய பலம். நாங்களாம் காமெடியாக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோவைக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம். எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரம என்னுடைய நண்பர். சொன்ன மாதிரி அவர் சாலி கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது. அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரம. சென்றாயன் நானும் ஒன்றா பல வேலைகள் செஞ்சுருக்கோம். பல வேலைகள்லாம் நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் இல்லை.
கல்யாண வேலையில சமையல் முதல் கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம், தம்பி கூட பழகிருக்கேன். ஆபீஸுக்கு போகிறதுல பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆபீஸ்க்கு அவன் போயிட்டாங்க, நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் உருவமாய் ஒருத்தர் இருந்தால் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சென்றாயன் எனக்கு காமெடி நடிகர்னால 2 பேருக்கும் ஒரு சின்ன போட்டி அப்பவே இருந்தது. ஆனா அப்படி கிடையாது, எனக்கு தம்பி மாதிரி என் தம்பி அவன். எப்பவுமே ஒரு போன் கான்டாக்ட்ல நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னா வயசு தெரிஞ்சு போவோம், அதனால சொல்ல வேணாம். பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி பரமா இருக்கட்டும், இனிவோ வந்து எனக்கு அழகர் சாமியின் குதிரையில முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு அங்கே பார்த்துருக்கேன், காய் தான்ட்டு. 2 பேரும் சேர்ந்து நடிச்சது ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்கு. அது இனியோ சார்ட்ட வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கலாம், நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்ல நம்ம பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்லாம் கலகி இருந்தப்பல, பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவா வரணும். ஏன்னா ஹீரோவா நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்க உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசு ஹீரோ நடிக்கும் போது அந்த உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டயர்ட் ஆயிடக்கூடாது, ஸ்கிரீன்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இனிய பிரபாகர் சொல்லவே வேணாம். எப்பவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சிட்டு இருப்பாங்க. பாதாம் வந்து உடம்பு ஒரு ஆரோக்கியமா வச்சு உணவுகள் எப்பவுமே எடுத்துட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர் மெயினா. அதுமாதிரி அவரோட நடிச்ச ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா வரும், அது உண்மை தானே. இனி நல்லா இருக்காங்க, அதனால நல்லா வந்திருக்கு, மகிழ்ச்சி. கூல் சுரேஷ் அவர்கள் எங்க நல்லா பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம், ஆனா சேர்ந்து நடிக்கல. சீக்கிரம் காமெடி படங்கள்ல இந்த படத்துல கூட நடிக்க ஒன்னா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாவே நான் இப்ப சமீபத்துல கிங்காங் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டா பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. இதே மாதிரிதான் சாலி கிராமத்துல எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். வந்த இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் சீரியல் விஜய் சார், அவர் சீரியல்ல இருந்து படத்துல இருந்து நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சம்பத் சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம், சூப்பரான படம் வந்ததுன்னா அவர் வேற லெவல்ல இன்னும் வேற ரேஞ்சுக்கு போவாப்ல. சார் கூட எங்களோட ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா சினிமா சாலி கிராமத்துல இருக்குல்ல மியூசிக் டைரக்டருக்கு மெயினா வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாள்ல வாழ்த்து சொல்றோம், ரொம்ப சந்தோஷம். இசையை பத்தி இப்ப அதிகமா யாருமே மேடையில பேசுறது இல்லை, அதை பேசிட்டு போயிடுவோம். போன பிறதான் யோசனை வருது, ஆனா நம்ம இவங்களை பத்தி பேசாம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்ன்னு தான் சொல்லலாம். என்னன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகரை வந்து நடிக்கும் போதே இசையை சார்ந்துதான் நாங்க நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும் போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது அது. அதை வந்து முதல் முறையா நீங்க மக்கள்கிட்ட காமிக்க போறீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினா வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பரா கிடைச்சதுக்கு படமுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுவே நண்பர் ஒளிப்பதிவாளர் இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காப்புல. நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படமா ஒர்க் பண்ணியிருக்கோம். படமுக்கு இறைவனர்களால இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும், நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. காக்கா இந்த படத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், மேடைக்கு முன்னாடி இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், போட்டோகிராஃபர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமை அடைகிறேன். காக்கா இயக்குனர் வந்து ரொம்ப அற்புதமா படம் பண்ணியிருக்காரு, அவருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நலன் சார் ரொம்ப பண்ணியிருக்காரு, சவுந்தர் சார், நம்ம விஜய் ஆதி சார், ஜீவா சார், எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. இனிக்கோ பிரபாகர் அவர்கள் வந்து இந்த படம் ஒரு பெரிய படமா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து கஜானான்னு ஒரு படம், மிகப்பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சார். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு, ட்ரெய்லர் ரொம்ப அழகா இருக்கு. பெண்களை எப்படி லவ் பண்றது அதான் கதை, அப்படிதான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க.
தூக்குறது, லவ் கூட பண்ணல, தூக்குறது. அதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மனமாற வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க தம்பி கங்குவா படம் பற்றி சொன்னாரு. ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார். ஆனா ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுனா அவர் ஜென்மத்திலையும் வர முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போறதை பார்க்குறேன். விளம்பரம் பண்றது, அதாவது வந்து தேட்டருக்குள்ள போய் எடுத்துட்டு அவங்க ஆளுங்களே விட்டு நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு பேச அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளரா, ஒரு பிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்டா அந்த சங்கத்தோட தலைவரா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஒரு நடிகர் இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளவு அற்புதமான நடிகர், சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி. அதை கண்டகா முண்டகானி ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறக்காக அது எல்லாரும் பேசுறத உண்மையாவே நான் அந்த இடத்துல வன்மையா நான் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 13 படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு, சம்பளமே வாங்கினது இல்லை அவர்கிட்ட. இடையில நடந்து போறாரு. என்னங்க அப்படின்னு, சும்மா அப்படிங்கிறாரு. சரி வண்டியில இறங்க சார்ங்கிறேன். இல்லை நான் போயிடுறேங்கிறாரு. பஸ் ஏறி போறாரு. நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கூட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம். நம்மளாம் வீடு கட்டிக்கணும் ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான், ஒரு டைரக்டரை வச்சு தான், இல்லைன்னா நான்லாம் மளிகை கடை தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக அடிக்காதீங்க யாருமே. இப்போ நம்ம சினிமாக்காரங்க யாருமே நோக அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும். நீங்கள் எல்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாராவது குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கூல் சுரேஷ் சொன்னாப்புல எனக்கு படம் தரல ஆனாலும் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் விட்டு வைங்க. ஒரு படம் வந்து ஒரு ஏன்னா 100 கோடி 200 கோடிங்கிறது நம்ம லைஃப்ல சம்பாதிக்க முடியுமா இல்லை உழைக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி, எத்தனை வட்டிக்கு வாங்கி, எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்க சரி உங்க பாதம் தொட்டு நான் வணங்குறேன். யாரும் வந்து குறை சொல்றது ஈஸியா சொல்லிடலாம், குறை சொல்றது உடனே போய் சேரும். நல்லது சொன்னா எடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு, கடைசி கிளைமேக்ஸ் தான் ஹீரோ ஜெயிப்பாரு. என்ன சார் கரெக்ட் தானே? அதான் இயற்கை. அதனால வந்து இந்த நம்ம ப்ரெஸ்ஸுக்காரவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாங்கிறது ஒரு உடம்புன்னு வச்சுங்களேன், அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் நரம்பு ரத்த நாளங்களும் பத்திரிகையாளவங்க. பத்திரிகை எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா நீங்க எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து அத்தனை பேரையும் தூக்கி விட்டது நீங்க மட்டுமே தான். உங்க விளம்பரத்தை பார்த்து நான்லாம் படம் பார்த்திருக்கேன். தினத்துல விளம்பரம் வரும், இந்த படம் எப்படி இருக்குன்னு உடனே போய் நிற்பேன். ஏன்னா அதை நம்புறேன். அந்த நம்பிக்கையை எந்த இடத்திலையும் படங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ ஒரு காக்கா இவர் சொன்னாரு, ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கூட லண்டன்ல இருந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து பக்காவா ஒருத்தர் 8 டைம் கூட ஏமாத்தினாரு. எனக்கு டக்குன்னு நினைச்சேன், ஆனா முகமே பார்க்காம ஒரு நண்பனா பண்ணிருக்கான அந்த தெய்வம் எந்த ஊர் சார்? கனடாவில் தெய்வம் சார். அவர் இவருக்கு வந்து குல தெய்வம், இவரை பொறுத்தவரை குல தெய்வம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்திமானா இவர் இருக்காரு. இல்லைனாலும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏமாத்துறவன மூஞ்ச பார்த்தா தெரியும், இந்த மூஞ்சி ஏமாத்துற மூஞ்சி மாதிரி தெரியல. சூரியன் மாதிரி சும்மா தகதான் மின்னுது. என்னங்க சாதிக்கிற மூஞ்சி, கரெக்ட், சாதிக்கிற மூஞ்சி, ஏமாத்துற மூஞ்சி இல்ல. அதனால நீங்க நிறைய படம் பண்ணணும் சார், நிறைய உங்களுக்கு செல்வங்கள் வரணும், புகழ் வரணும், வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். உங்களை மனமாற வாழ்த்துறேன். இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு விளம்பரங்கள் ஒரு 10 நாளைக்கு திரைப்படத்தை நல்லபடியா எழுதுங்க. என் படத்தை விமர்சனம் நான் எழுதல, நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லவங்க தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் உயிர்ல ஓடுற அத்தனை நரம்புகளும் இருக்கவங்க பத்திரிகையாரவங்க. இந்த பத்திரிகையாரவங்க இல்லாம ஒருத்தருமே கிடையாது. ஜாக்வார்த்தங்க கூட கிடையாது. ஜாக்வார்த்தங்க தான் நீங்க சொல்லித்தான் ஜாக்வார்த்தங்க. ஃபைட் மாஸ்டர்ல என்ன வெளியே தெரியுதுன்னா நீங்க தான். நீங்க இல்லாம நான் அங்கேயே வெளியே தெரிய போறேன் தெரியாது. 10 பேர் 100 பேர் தெரியும். 7 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. இப்போ 7 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. அது காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம நான் கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த படங்கள், பெரிய படங்கள் வரும்போது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட அதை மறைத்து அந்த படம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையா இருக்கணும். உங்கள் கைத்தட்டோட அத்தனை பேரோட கைத்தட்டணும், அத்தனை பேர் கைத்தட்டுங்க. ஏன்னா யாருமே எந்த இடத்துல நஷ்டம் அடையக்கூடாது. ஒருத்தன் 100 ரூபாய் இல்லைனாலும் தற்கொலை பண்ணியிருக்கான், 1000 ரூபாய் தற்கொலை பண்ணியிருக்கான், 100 கோடி 200 கோடின்னு அவனோட நிலைமையை நினைச்சு பாருங்க.
உள்ளத்துல அவன் உள்ள வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வருந்தி அழுது இருப்பாரு. அதை நினைச்சு பாருங்க. அதுக்காக நான் சொல்றேன், படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். யாருமே தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. இப்ப சார் ஒரு படம் மிக பிரமாண்டமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்க போறாரு நிச்சயமா. இது மாதிரி எல்லாருமே அதுதான். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அதை இது பண்ணிடுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி அம்மா அப்பா வணங்குங்க, தமிழை வணங்க. உலகத்துல இந்தியனா பிறக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். தமிழனா பிறக்கிறது கடவுள் தான் தமிழனா பிறப்பான். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு நிமிஷம், டைரக்டரோட ஒய்ஃப் அவங்க பசங்க எல்லாம் மேடைக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து சால்வ்